உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா? இங்கே விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில். ஆமாம், என்னங்க இப்போ வேறு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பாவம் இந்த அது என்னது தீபாவளிக்கு ரோட்டரமாக கடை போட்டு பாருங்க, அவங்கெல்லாம் பாவம். என்ன நிலமையில் அவங்க வியாபாரம் பார்க்காங்களோ, என்ன நிலமையில் சரக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ, என்ன நிலமையில் ரோட்டில் விரிச்சாங்களோ. இங்கே மழை வேறு பேஞ்சிக்கிட்டு அடி கிடக்கு. அவங்க அப்போ தான் விரிப்பாங்க, அதுக்குள்ள அங்கே மழை வந்து அதை கெடுத்துவிடும். என்றைக்கு தாங்களோ ரோட்டு வரமாக இருந்துக்கிட்டு நம்ம தீபாவளி வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். இந்த தீபாவளின்னு எல்லாம் ஜவுளி கடை அது இதுன்னு எல்லாம் ரவுண்டு அடிக்காங்க. எல்லா ஜவுளிகளையும் கூட்டம் தான். இந்த தீபாவளி வரதால் பாவப்பட்ட ஜென்மம்னா யாரை சொல்லலாம் தெரியுமா? இந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்கவங்க, ஸ்வீட் கடையில் வேலை பார்க்கவங்க, அடுத்து வெடிக்கடையில் வேலை பார்க்கவங்க, இவங்க ஃபுல்லாக தீபாவளி வரைக்கும், தீபாவளி அன்னைக்கு கூட அவங்களுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். நட்டமே நிற்கணும், ஓய்வே இருக்காது. ரொம்ப பாவம் அவங்க. ஒரு லிஸ்ட்டு கூட எடுக்க முடியாது. ஜவுளி கடை வேலை பார்க்கவங்க, ஸ்வீட் கடையில், வெடிக்கடையில், இன்னும் அந்த மளிகை கடையில் வேலை பார்க்கவங்க, எங்களுக்கெல்லாம் ஓய்வே இருக்காது. வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை பார்க்கவங்களுக்குலாம் அந்தந்த முதலையே நல்லது பண்ணால் நல்லது, ரொம்ப சந்தோஷம்தான். என்னென்ன கஷ்டப்படுதாங்களோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நட்டமே நிற்கணுமா, உட்கார கூட நேரம் இருக்காது. ஒரு டீ கூட நிம்மதியாக குடிக்க முடியாது, ஒரு சாப்பிட நிம்மதியாக சாப்பிட முடியாது. உடனே ஒடியா ஒடியா கூட்டம் கூட்டம். மண் அள்ளி போட்டாலும் விடாது. அம்பே ரோட்டில், தென்காசி பஜாரில், திருநெல்வேலி பஜாரில், தூத்துக்குடி பஜாரில் எல்லா இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூட்டம் அப்படி போய் நிற்கி. இன்னும் மெட்ராஸில் அந்த டீ நகருங்காங்க, டீ நகரம் மாம்பழம், அங்கே எப்படி இருக்கும்? நம்ம விவசாயத்துக்கு இப்படி இருக்கோம். உடனே நீ கேட்ப, நீ போறியான்னு. நமக்கு எதுக்கு தீபாவளி? நமக்கு பம்புச்சிட்டு தான் தீபாவளி. புது சட்டை எடுக்கணும், எங்கே போய் எடுக்க? இங்கே நம்ம எடுக்க முன்னாடி நமக்கு முன்னே செலவு பிச்சுக்கிட்டு வருது. இப்போ நெல் விதை வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நெல் போனோம்ல, இதில் தான் நெல் நான் பாவப்பறேன். இந்த வயலில் தான் இப்போ பூத்தான் கிடக்கு. இருந்தாலும் இந்த வயலில் பாவனை தான் ராசியாக இருக்கும். அதனால தான் அந்த வயலில் பாவப்பறேன். சரி, எதையோ ஒரு வீடியோ போட்டாச்சு, பார்த்துக்கிடுங்க. மனசில் பட்டதை சொல்லியாச்சு.